அரக்கோணத்தில் இரட்டை கண் ரயில்வே சுரங்கப்பாலம் அருகில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியில் திமுக பிரமுகரின் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் கால்வாய் கட்டுவதை எதிர்த்து எம்எல்ஏ ரவி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறார். மகேஷ் வணக்கம், முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக பார்த்தீங்க, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பழனிப்பேட்டை பகுதியில் இரட்டை கண் ரயில்வே சுரங்க பாலமானது அமைந்துள்ளது. இந்த பாலம் கடந்த மாதம் டிசம்பர் 15ஆம் தேதி விரிவாக்க பணிக்காக மூடிய நிலையில் விரிவாக்க பணியானது நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இரட்டைக்கண் பாலத்தின் மழைநீர் தேங்கி வருவதால் போக்குவரத்துக்கு மிகவும் இடையூறாக இருந்த நிலையில் இந்த விரிவாக்க பணியின் அப்போது நெடுஞ்சாலைத்துறையினர் மழைநீர் தேங்காத வகையில் இரு புறங்களிலும் கழிவுநீர் கால்வாய் மற்றும் பாலம் அமைக்கும் பணியானது நடைபெற்றது. இந்த நிலையில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிக்கு திமுக பிரமுகர் ஒருவரின் தடையாக உள்ளது எனவும் நெடுஞ்சாலைத்துறையில் ஆக்கிரமிப்பு கடையின் 10 அடி தூரமாக ஆக்கிரமித்து உள்ளதாக அதிமுக எம்எல்ஏ மற்ற கட்சி நிர்வாகிகளும் திடீர் கால்வாய் கட்டும் பணி நடைபெறும் இடத்தில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். அதன் பின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார்கள் அங்கு வந்து அதிமுக எம்எல்ஏ ரவியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின் கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் அந்த இடத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பார்க்கிறார். காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.